வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் 2024 உள்ள கொஸ்டின் பேப்பரில் ஒன் வேர்டோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் அக்கர்ஸ் இன் த கிவன் டேட்டா இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி. நீங்கள் 5 மார்க் கொஸ்டினில் அந்த டேபிளர் காலம் போட்டு மேக் பண்ணும்போது நம்ம நிறையா படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன நேம் வச்சு கூப்பிட்றோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சின்னு வச்சு கூப்பிட்றோம். த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ அன்குரூப்டு டேட்டா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாகவே இருந்துச்சுன்னா அது வந்து பை சார்ட் தான். தேர்ட் கொஸ்டின், த வேர்ட் ரேடியோ இஸ் கோடட் அஸ் UDGLR, தென் த ஃபோன் பி கோடட் அஸ். ஸோ இதுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போது ஆர் அண்ட் யூ அதே லிங்க் பண்ணி பார்க்கணும். அது நீங்கள் எழுதி தான் பார்க்கணும். 26 லெட்டர்ஸுக்கும் 26 லெட்டர்ஸையும் எழுதிக்கோங்க. நம்பர் 1 2, ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, அப்படி வரிசையாக நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போது இங்கே ஆர்னு இருக்கிற லெட்டரை எப்படி மாற்றிருக்காங்க, யூன்னு மாற்றிருக்காங்க. ஆர் வந்து எப்படி மாறி இருக்கு, யூவாக மாறி இருக்கு. ஸோ ஏபிசிடி சொல்லி பாருங்கள். ABCDEFGHIJKLMNOP QRSTU. 2 லெட்டர் தள்ளி 3வது லெட்டர் என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு. அதே மாதிரி ஏ, அப்போ ஏக்கு அப்புறம் 2 லெட்டர் தள்ளி 3வது லெட்ரு வந்திருக்கான்னு பாருங்கள். டி அப்படி தான் வந்திருக்கு. பி, சியை விட்டுட்டாங்க, டி, ஏக்கு பதிலாக டின்னு எழுதியிருக்காங்க. அப்போ அதுக்கடுத்து அடுத்த லெட்டர் வந்து டி. அதே மாதிரி 2 லெட்டர் தள்ளி இருக்கான்னு பாருங்கள். டி, இஎஃப், அது ஜியாக கண்டிப்பாக இருக்கணும், இருக்குது. அப்போ 2 லெட்டர் தள்ளி எழுதணும். அவ்வளோதான். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நம்பரே கொடுக்காமல் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பி MNOP QR எஸ்ஸாக இருக்கணும், எஸ். அதுக்கடுத்து ஒரு 2-3 லெட்டருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. HIJKயாக இருக்கணும், கேயாக தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து எல்லா லெட்டருக்கும் இதே மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஒன் வந்து கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் ஆல். when I go shopping I will buy something that I need to purchase. எனக்கு என்ன தேவையோ, நான் ஷாப்பிங் போனால் முதல்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வாங்குவேன். The intersection point of lines x equal to 4 and y is equal to -4. So x equal to 4, இப்போ பார்த்துக்கோங்க, இது 1, இது 2, இது 3, இது 4 அப்படின்னா x equal to 4க்கு நேரே ஒரு லைன் வரையணும், வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இது -1 y ஆக்சிஸில், இது -2, -3, இது -4ஆக இருக்கும். y is equal to -4 அப்படின்னா y is equal to -4க்கு நேரே ஒரு லைன் வரையணும். இப்போ இந்த லைனும் இந்த x equal to 4 அப்படிங்கிற லைனும் y is equal to -4 அப்படிங்கிற லைனும் வெட்டுற இடம் எந்த இடம், கண்டிப்பாக 4, -4 தான், ரைட். அந்த இடத்துல நான் வெட்டும். ஸோ the point of intersection is 4, -4. That's all. Thank you.